நீங்க வயநாடு டிராவல் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்ணி பாருங்க. சுத்தி ஜங்கிளுக்கு நடுவுல ஒரு வுடன் ஹவுஸ்ல எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாம ஒன் அண்ட் ஒன்லி நேச்சர் வைப்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கப்பல்ஸ்னு எந்த கேங்கோட போனாலும் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசார்ட் தாங்க இந்த உட்பேண்டா. நான் ஒரு 2 days இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தேங்க. அந்த வுடன் ஹவுஸ்ல தங்கறதுக்கு உண்மையாலுமே வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் பால்கனி வியூ வந்து உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சுங்க. எஸ்பெஷலி நைட் டைம் இந்த பால்கனில இல்ல இந்த ரெசார்ட்ல எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் சின்ன சின்ன இன்செக்ட் சவுண்ட்ஸ் மட்டும் தாங்க கேட்கும். அது வேற லெவல்ல செம பீஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இவங்களோட ஓப்பன் ஸ்பேஸ் ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. ஓப்பன் ஸ்பேஸ்ல வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. நான் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்ச்னு எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஃபுட்டோட டேஸ்ட்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கு பக்கத்திலேயே கேம்ப் ஃபயரோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. தென் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்னு எல்லாருமே என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பூல் ஏரியா இருக்குங்க. அண்ட் கிட்ஸுக்குலாம் தனியா பிளேயிங் ஏரியாவும் இருக்குங்க. அண்ட் இந்த ரெசார்ட் உள்ள நீங்க எங்க பார்த்தாலும் கிராஸ் பிளான்ஸ் ஃபிளவர்ஸ்னு செம சீனிக்கா இருக்குங்க. ஓவராலா இந்த வுடன் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூனிக்காவும் இருந்துச்சுங்க, சூப்பராகவும் இருந்துச்சுங்க. அண்ட் நீங்க போட்டோஸ்லாம் அதிகமா எடுப்பீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசார்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ நீங்க வயநாடு போக போறீங்க இல்ல போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்றதுக்கு கண்டிப்பா மறந்துடாதீங்க. மெப்படிங்கிற ஒரு பிரைம் லொகேஷன்ல தாங்க இந்த ரெசார்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இந்த வீடியோவை இப்பவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. டாடா பை பை, see you.